ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தலைவர் மாஸ். கூலி திரைப்படம் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 7.25 கோடியை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி ஹியூஜ் ரெக்கார்டு பண்ணியிருக்கு கூலி திரைப்படம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கூலி திரைப்படம் ஜஸ்ட் 4 டேஸில் பார்த்திங்கன்னா 100 கோடி கிளப்ஸை வந்து தாண்டி தொற்றுருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 100 கோடி படங்கள் லிஸ்ட்டில் வந்து கூலி திரைப்படமும் ஜாயின்ட் ஆகிருக்கு. தமிழ்நாடு கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கூலி என்டர்ஸ் த டிஎன் அண்டர் க்ளோஸ் கிராஸ் த கிளப் அப்படிங்கிற மாதிரி தான் அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் டீம் வந்து அறிவிப்பு வரல. பட் ட்ராக்கர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி கூலியோட 4th டே கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 டே வீக்கெண்ட் கலெக்ஷனை வந்து அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் டீம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க டே 1 கலெக்ஷன் அதிகாரப்பூர்வம் வச்சாங்க. அண்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் அறிவிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷனும் அறிவிப்பாங்க எதிர்பார்க்கலாம். அதாவது டே 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்துக்கு ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. டே 3லேருந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நெகட்டிவ் அப்படியே பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதாவது ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோ, நாகார்ஜுனா அவர்களோ, மற்ற அதர் கேஸ்டோ அவர்களோ இல்லை. அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து மனுஷன் வந்து பக்காவாக என்கரேஜிங் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக் பர்சனலாக பிச்சு உதறிக்கிட்டாருங்க மனுஷன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து தலைவர் வந்து நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, எல்லா கேஸ்டிங்குமே தான் சூப்பராக இருக்குது. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஒரு சில ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களே இப்போ வந்து மாற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு வராங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் பக்கா என்டர்டெய்னிங்காக இருக்குது. படம் பக்கா மாஸ் கிரேஸ் வெயிட்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு ஹியூஜ் ரெக்கார்டை பண்ண போகுது அப்படின்னு மட்டும் தெரியாது. லியோ கலெக்ஷனெல்லாம் வந்து ஜெயிலர் கலெக்ஷனெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தூக்கி சாப்பிட்ரும்னு நினைக்கிறேன் கூலி திரைப்படம். ஏன்னா வந்து கூலி திரைப்படம் ஜெயிலர் வந்து எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியல. ஜெயிலர் 2 அதை பீட் பண்ணிடும். ஓகேங்களா, அதை ரெக்கார்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே அன்பா, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.